நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவன் ஏற்கனவே நிர்ணயித்து நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்து அதிலே ஓட வைக்கிறார். நானும் இயேசுவை தான் ஆராதிக்கிறேன், உங்க பாஸ்டர் இயேசுவை தான் ஆராதிக்கிறார், நீங்களும் இயேசுவை தான் ஆராதிக்கிறீர்கள். ஆனால் நம் ஒவ்வொருவருக்கென்று ஒவ்வொரு ட்ராக்கை கர்த்தர் செட் பண்ணி வைத்திருக்கிறார். அதுல ஓடணும். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன, அவங்க உங்களை பார்த்து சொல்றாங்க, அது தெரியுமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் என்ன? நமக்கு நியமித்த ஓட்டத்திலே ஓடி முடித்த அநேகர் இருக்கிறார்கள். மேகம் போட்ட இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, சக்சஸ்ஃபுல்லா ஓட்டத்தை முடித்தவர்கள் பெயரெல்லாம் எபிரேயர் 11 வரிசைப்படுத்தி எழுதப்பட்டிருக்கும். அதுல காணப்படும்படியாய் அநேக பெயர்கள் இருக்கும்னு பார்த்தா நிறைய பேர் இல்ல. இவங்களாம் ஜெயித்தவர்கள். மேகம் போட்ட இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட நமக்கு தெரியணும். நமக்கு தெரியணும், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. இன்று தேவன் தந்த கிருபை இந்த நாளை காணவும், இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவும், இந்த நாளை கடக்கவும். நாளைக்குள்ள கிருபை நாளை காலையில தான் கிடைக்கும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து. ஆமா, இன்னைக்குள்ள கிருபையை வாங்கிட்டு நாளைய நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம்னா கிருபையை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அர்த்தம். நாளைக்குள்ள கிருபை நாளைக்கு காலையில தான் கிடைக்கும். ஆமென். அவர் எப்படி அப்படி ஊதும் போது ஆதாம் கண் திறந்தானோ, அதே போல டெய்லி அவர் கிருபையினால் நம்மை ஊதுறார். அலாரம் அடிச்சதுனால எழும்பல்ல,